வணக்கம். இன்னைக்கு அனட்டமி இன் தமிழ்ல வந்து நம்ம கையோட, ஹேண்டோட இன்ட்ரின்சிக் மசில்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு வந்து என்னுடைய கையே வந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணமா வச்சு, அவங்களுக்கு என்னென்ன மசில் இருக்கு, அதை எப்படி எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம், அதை தான் நம்ம வந்து ஒரு நோக்கமா இந்த வீடியோல பண்ண போறோம் இல்லையா? அதனால வந்து மொத்தம் வந்து இந்த கையில என்னென்ன இந்த கைப்பகுதி முன்னாடியே நம்ம அதாவது நான் சொன்ன மாரி முன்கை ஃபோர்ஆர்மோட முன்புற தசைகள், பின்புற தசைகளுக்கான காணொளிகள் நான் போட்டுட்டேன். இப்போ அடுத்து இந்த அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த கையில் வந்து கரங்களில் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தசைகள் மட்டும் தான் நம்ம இன்னும் படிக்காமல் இருக்கோம். அதையும் இன்றைக்கி படிச்சிடலான்ற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இதை பண்ணுறோம். மொத்தம் வந்து எத்தனை மசில் இருக்குது, அந்த மசில்கள் என்னென்ன, அதுக்கான நரம்பு சப்ளை நர்வ் சப்ளை என்னென்ன, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம முக்கியமாக வந்து பார்க்க போகிறது வந்து தசைகள், இன்ட்ரின்சிக் மசில்ஸ் ஆஃப் த ஹேண்ட். சரிங்களா? இப்போ என் கையை பாருங்கள். இப்போ இந்த இந்த பகுதி, அதாவது இந்த ரிஸ்ட்டு, என்னுடைய வாட்ச் கட்டியிருக்கேன், அது கீழே எடுத்துக்கோங்க. அதுலேருந்து இந்த விரல் நுனிக்குள்ளே ஏறத்தாழ ஒரு 20 தசைகள் இருக்குதுன்னு சொல்லுவேன் நான். 20 தசைகள். எப்படி இதுக்குள்ளே இவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இன்ட்ரின்சிக்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துக்குள்ளேயே ஆரம்பித்து இந்த இடத்துக்குள்ளேயே முடியுது. அதாவது இந்த கைக்குள்ளேயே ஆரம்பித்து கைக்குள்ளேயே முடிஞ்சிடும். இப்போது எக்ஸ்ட்ரின்சிக் மசில்ஸ் ஆஃப் த ஹேண்ட் அப்படின்னா, அது வந்து ஃபோர்ஆர்ம்லேருந்தோ எல்போலேருந்தோ ஆரம்பித்து உங்களுக்கு கை வரைக்கும் வரும் இல்லைங்களா? இப்போ இந்த ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம், சூப்பர்ஃபிஷியாலிஸ், அதாவது இந்த மூட்டு, இந்த பிஐபி ஜாயிண்ட்டை மடக்கக்கூடிய அந்த மசிலோ, இந்த டிஐபி ஜாயிண்ட்டை மடக்கக்கூடிய ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸோ, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே நம்ம ஃபோர்ஆர்ம்லேருந்தே வரும். ஃபோர்ஆர்ம்லேருந்தே வந்து உள்ள கைக்குள்ளே வரும். அதெல்லாம் எக்ஸ்ட்ரின்சிக் மசில்ஸ். அதெல்லாம் நீங்கள் இன்ட்ரின்சிக்கில் சேர்க்காது. இன்ட்ரின்சிக்னா இந்த இந்த ரெஸ்ட்டுக்கு அப்புறமா ஆரம்பித்து இந்த கைக்குள்ளேயே முடியணும். அதுதான். இப்போ இந்த 20 மசில் எப்படி, இந்த 20 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ரொம்ப சுலபம் தான். இப்போ பாருங்கள், நம்ம கை இப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு தடிப்பு இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு தடிப்பு இருக்கும் இல்லையா? அப்போது இந்த தடிப்பை வந்து நம்ம தீனார்னு சொல்கிறோம். தீனார் எமினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஹைப்போதீனார் எமினன்ஸ்னு சொல்லுவோம். இந்த சுண்டு விரல் பக்கம் இருக்கிறது ஹைப்போதீனார் எமினன்ஸ், இந்த பக்கம் இருக்கிறது தீனார் எமினன்ஸ். இப்போது இந்த தீனார் எமினன்ஸில் என்னென்ன மசில்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம். ஒரு மசில் வந்து ஃப்ளெக்ஷன் பண்ண போகுது, ஒரு மசில் அப்டக்ஷன் பண்ண போகுது, ஒரு மசில் அடக்ஷன் பண்ண போகுது, ஒரு மசில் அப்போசிஷன் பண்ண போகுது. இப்படி விரலை தூக்கிட்டு வந்து இந்த இந்த மற்ற விரல்களை தொட்டுறீங்களே, அந்த மூமெண்ட் பேர் அப்போசிஷன். இப்போ இந்த 4 மசிலை ஒன்றை விட்டுருங்க, அந்த அடக்ஷனை விட்டுருங்க. இப்படி கையை வந்து அப்டக்ஷன் கொண்டு போயிட்டு திரும்ப கையை உள்ளே கொண்டு வந்து அடக்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை விட்டுருங்க. அந்த மற்ற 3 மசில் என்னென்ன? ஒன்று வந்து ஃப்ளெக்ஸார் மசில், இன்னொன்று வந்து அப்டக்டார் மசில், இன்னொன்று வந்து ஆப்போனன்ஸ் மசில். அதே மாதிரி அனாட்டமியில் வந்து தம்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு பாலக்ஸ். பாலக்ஸ்னால் தம்பு அனாட்டமியில். ஸோ நீங்கள் பாலிசிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ளெக்ஸார், பாலிசிஸ், பிரெவிஸ். சரிங்களா? பிரெவிஸ்னால் குட்டி மசில், லாங்கஸ்னால் நீளமாக வர்றது. நம்ம ஆல்ரெடி ஃப்ளெக்ஸார், பாலிசிஸ், லாங்கஸ் இருக்குது. அதனால் இந்த மசில் வந்து ஃப்ளெக்ஸார், பாலிசிஸ், பிரெவிஸ். சரிங்களா? அடுத்து அப்டக்டார் பாலிசிஸ், பிரெவிஸ். அதே மாதிரி ஆப்போனன்ஸ் பாலிசிஸ். இப்போ இதுக்கு நீங்கள் பிரெவிஸ் சொல்ல வேண்டாம், ஏன்னா லாங்கஸ்ட் கிடையாது. அதனால் நீங்கள் இதுக்கு வந்து இப்படி சொன்னால் போதும், ஆப்போனன்ஸ் பாலிசிஸ். அப்போது ஃப்ளெக்ஸார் பாலிசிஸ் பிரெவிஸ், அப்டக்டார் பாலிசிஸ் பிரெவிஸ், ஆப்போனன்ஸ் பாலிசிஸ், இந்த 3ம் சேர்ந்து இந்த இடத்துல இருக்குது. அந்த 3 சேர்றதுனால தான் அந்த 3 மசில் அடுத்தடுத்து இருக்கிறதுனால தான் தடிப்பு ஏற்படுது நம்மளுக்கு. அடுத்தடுத்து இருக்குது அந்த மசிலோட திக்னஸ்னால தான் இந்த இடத்துல அந்த தடிப்பு இருக்குது. அதுக்கு பேர் தான் தீனார் எமினன்ஸ்னு சொல்லுவோம். உங்களுக்கு அந்த மசிலோட பேர் இருந்தாலே அதோட ஆக்ஷன் தெரியும் இல்லைங்களா? ஃப்ளெக்ஷன் ஆஃப் த தம்ப், flexor pollicis longus, abduction of the thumb, abductor pollicis brevis, flexion of the thumb, flexor pollicis brevis, opponens pollicis வந்து opposition of the thumb இல்லைங்களா? சரி, இப்போது இந்த அடக்டார் பாலிசிஸ்ங்கிறது இந்த தடிமனில் வராது, ஆனால் அதுவும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு மசில். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹெட் இருக்கும். ஒன்று வந்து இப்படி போய் இந்த இடத்துல ஒட்டும், இன்னொரு மசில் வந்து இந்த 3வது போன்லேருந்து இப்படி சைடில் கொஞ்சம் ஃபைபர்ஸ் போகும். 2 ஹெட் இருக்கும், இங்கேருந்து ஒரு ஹெட்டு, இங்கேருந்து ஒரு ஹெட்டு, எல்லாம் ஒரு இடத்துல வந்து குவிஞ்சு இங்கே போய் ஒட்டும். அப்போ என்ன ஆகும், இந்த மசில்ஸ் இப்படி இங்கே சுருங்குது பாருங்கள். இப்போ நான் இப்படி சுருக்கினா என்ன ஆகுது, என் தம்பு உள்ளே வருது பார்த்தீங்களா? அதேமாதிரி அதே நேரத்தில் இந்த ஃபைபர் இப்படி சுருங்கும். அப்போ அதுவும் இப்படி உள்ளே இழுக்கும், இதுவும் இப்படி உள்ளே இழுக்கும். மொத்தத்தில் அப்டக்ஷனில் இருக்க தம்பு வந்து இப்படி உள்ளே வந்து கையோட ஓட்டிக்கும். அதுதான் அடக்டார் பாலிசிஸ், அடக்ஷன் சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ ஏடிடி யூசின்னு வரும், அடக்டார் பாலிசிஸ் அப்படின்ற மசில். அதுக்கும் நீங்கள் வந்து லாங்கஸ்ட் பிரெவிஸ் போடக்கூடாது. ஏன்? லாங்கஸ்ட் கிடையாது. அதனால் ஒரு மசில் தான் நீங்கள் அடக்டார் பாலிசிஸ்ன்னு சொன்னால் போதும். இப்போ 4 மசில் தம்புக்கு சொல்லிட்டோமா? ஃப்ளெக்ஸார், அப்டக்டார், ஆப்போனன்ஸ், அடக்டார், எல்லாத்துக்கும் பாலிசிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 மசிலுக்கு பிரெவிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 4 மசில் முடிஞ்சது. அப்புறம் இப்போது இந்த ஹைப்போதீனாருக்கு வாங்க. இந்த ஹைப்போதீனார் மசிலில் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு அதே கான்செப்ட் தான் 3 மசில். ஆனால் இந்த பக்கம் பாலக்ஸுக்கு பதிலாக இது சுண்டு விரலை வந்து அனட்டமியில் டிஜிட்டை மினிமைன்னு சொல்லுவோம். டிஜிட்டை மினிமை. அப்போது ஒரு மசில் அப்டக்ட் பண்ணும், அப்டக்டார் டிஜிட்டை மினிமை. ஒரு மசில் ஃப்ளெக்ஸ் பண்ணும், ஃப்ளெக்ஸார் டிஜிட்டை மினிமை பிரெவிஸ். மூணாவது வந்து ஆப்பனன்ஸ் டிஜிட்டை மினிமை. ஓகேங்களா? இதில் வந்து அனாட்டமிஸ் கொஞ்சம் குழப்பி விட்டாங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு அதாவது இப்போது ஃப்ளெக்ஸார் டிஜிட்டை மினிமை லாங்கஸ்ட் கிடையாது. ஃப்ளெக்ஸார் டிஜிட்டை மினிமை பிரெவிஸ்ன்னு ஒரு பேர் வச்சுட்டோம். ஆனாலும் கூட இங்கே நீங்கள் பிரெவிஸ் யூஸ் பண்ணாட்டியும் தப்பு கிடையாது. ஏன்னா தெர் இஸ் நோ லாங்கஸ்ட் மசில். இங்கே ஒரு லாங்கஸ்ட் மசில் கிடையாது. ஆனாலும் புத்தகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இதை வந்து ஃப்ளெக்ஸார் டிஜிட்டை மினிமை பிரெவிஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ளெக்ஸார் டிஜிட்டை மினிமை பிரெவிஸ், ஆப்பனன்ஸ் டிஜிட்டை மினிமை, அப்டக்டார் டிஜிட்டை மினிமை, இந்த 3 மசில் சேர்ந்து தான் இந்த தடிப்பை ஏற்படுத்துது. சரி, அப்போ இந்த இடத்துல இன்னொன்று என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த நடுவில் இருந்து இந்த ஸ்கின்ல போன்லலாம் ஒட்டாமல், அதாவது இந்த நடுப்பகுதியிலேருந்து நம்ம பால்மார் அப்பனியூரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இடத்துலேருந்து சில சமயம் ஒரு சிலருக்கு மட்டும், எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது, சிலருக்கு வந்து அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேருந்து சில மசில் ஃபைபர்ஸ் வந்து இந்த ஓரத்தில் வந்து இந்த ஸ்கின்ல இந்த இந்த இது மேலே இருக்க தோலில் வந்து ஒட்டுது. அப்போது இப்போ நீங்கள் இந்த இப்படி இந்த மாதிரி பண்ணும்போது இங்கே ஒரு சுருக்கம் ஏற்படுது பார்த்தீங்களா? அப்படின்னா அந்த மசில் வந்து அந்த தசை தான் வந்து சுருக்கத்தை ஏற்படுது. அதாவது அது அசைவு ஏற்படுத்தாது. ரொம்ப ஸ்கின்ல வந்து சுருக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சின்னூண்டு ரொம்ப குட்டியான ஒரு மசில். நிறைய கெடவர் நான் டிசைட் பண்ணதில் வந்து ஒரு சில கெடவரில் தான் அந்த மசில் நான் பார்த்துருக்கேன். அது வந்து பால்மார் ரீஜனில் இருக்குது, குட்டியூண்டு மசில். அதனால் அதுக்கு பேர் பால்மாரிஸ் பிரெவிஸ். பால்மாரிஸ் பிரெவிஸ். அதாவது இப்போ நான் இப்படி கோடு வரைகிறேன் பாருங்க என் விரல்லையே, அந்த மாதிரி இருக்கும். அந்த ஃபைபர்ஸ் வந்து இப்படி இப்படி இருக்கும், குட்டி குட்டியாக. இங்கே தான் ஆரம்பிக்கும், இவ்வளோதான் வரும், அவ்வளோதான். ஒரு கொஞ்சம் ஃபைபர்ஸ் இப்படி ஹாரிசான்டலாக இருக்கும். அப்போ அது வந்து 4வது மசில். இங்கிட்டு 4 சொல்லிட்டேன், இங்கே 4 சொல்லிட்டேன். இப்போ அடுத்து இப்போ இந்த நடுவில் இருக்கலாம் என்ன சார், இந்த ஓரத்தெல்லாம் பேசிட்டோம், நடுவில் என்ன இருக்குது? நடுவில் பார்த்தீங்கன்னா லம்ப்ரிக்கல்ஸ், அதாவது LUMBRICALS. நான் உங்களுக்கு அந்த திரையிலேயே உங்களுக்கு அந்த பேரெல்லாம் வரும் நான் சொல்லும் பொழுது. லம்ப்ரிக்கல்ஸ் அப்படின்னு, லம்ப்ரிக்கல்ஸ்ன்றது 4 மசில் இருக்குது. இந்த தம்பை விட்டுருங்க. என்ன ஆகுனா இந்த இந்த பகுதியில் ஆரம்பித்து இப்படி சைடில் வந்து ஒட்டும். அதாவது இப்படி வந்து இந்த இடுக்குள்ளே போய் இங்கே ஒட்டும். இந்த மாதிரி நான் விரலில் கோடு போடுறேன் பாருங்கள், அந்த மாதிரி வரும். அப்போது ஃபஸ்ட்டு லம்ப்ரிக்கல், செகண்ட் லம்ப்ரிக்கல், தேர்ட் லம்ப்ரிக்கல், ஃபோர்த் லம்ப்ரிக்கல்னு வச்சுக்கோங்க. 4 லம்ப்ரிக்கல் மசில்ஸ் இருக்கும். அதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த இடத்துல போய் இப்படி ஒட்டுது பாருங்களேன். ஒட்டும்போது அது அமுக்கும் போது என்ன ஆகும், இந்த விரல் அப்படி உள்ளே இழுக்கும். அதே நேரத்தில் அது உள்ளே போய் இன்சர்ட் ஆகிற இடம் வந்து இங்கே எக்ஸ்டென்சார் ஹூடுன்னு, இந்த விரலோட பின்பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ்டென்சார் ஹூடில் இன்சர்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா இந்த மசில் வந்து சுருங்கும் பொழுது இந்த MCP மெட்டாகார்போ ஃபெலாஞ்சியல் ஜாயிண்ட் இல்லைங்களா, மெட்டாகார்போ ஃபெலாஞ்சியல் ஜாயிண்ட் வந்து மடங்கும். அதே நேரத்தில் எக்ஸ்டென்சார் ஹூடு வந்து இழுபடும் போது என்ன ஆகும், விரல் ஆட்டோமேட்டிக்காக நீண்டுரும். அப்போது இந்த மசில் லம்ப்ரிக்கல் மசில்ஸோட ஆக்ஷன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஷன் ஆஃப் MCP ஜாயிண்ட், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் IP அண்ட் PIP அண்ட் DIP ஜாயிண்ட் இல்லைங்களா. ப்ராக்சிமல் இன்டர்ஃபெலாஞ்சியல், டிஸ்டல் இன்டர்ஃபெலாஞ்சியல் ஜாயிண்ட் ரெண்டையும் வந்து அது நீட்டும். விரல் வந்து நீளும். இப்போ நான் இப்படி பாருங்கப்போ இந்த பொசிஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லம்ப்ரிக்கல்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் விரல் இப்படி வைக்க முடியும்னா லம்ப்ரிக்கல்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களால் இன்டாக்டாக இருக்கணும் இல்லைங்களா. ஒரு நர்வ் இன்ஜுரிலாம் இருந்துச்சுன்னா இந்த பொசிஷன் அவங்களால பண்ண முடியாது. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்காது. ஒரு டயக்னாஸ்டிக் டெஸ்ட்னு கூட சொல்லலாம். இதை வந்து நம்ம இன்ட்ரென்சிக் ப்ளஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரென்சிக் ப்ளஸ் பொசிஷன் சொல்லுவோம். அப்போ என்ன ஆகுது, இந்த 4 லம்ப்ரிக்கல்ஸ், அது 1 2 3 4ன்னு பேர் வச்சுக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் லம்ப்ரிக்கல், செகண்ட் லம்ப்ரிக்கல், தேர்ட் லம்ப்ரிக்கல், ஃபோர்த் லம்ப்ரிக்கல். முடிஞ்சு போச்சுங்களா. அடுத்து நம்ம வந்து இப்போ விரல் இப்படி கை இப்படி வச்சுருக்கோம். நம்ம கையை இப்படியும் பண்ண முடியும், இப்படியும் பண்ண முடியும் இல்லைங்களா. அப்போ இதுக்கு வந்து அப்டக்ஷன், பால்மார் அப்டக்ஷன் இல்லைங்களா. இது வந்து பால்மார் அடக்ஷன். ஓகே, இப்போது இதுக்கு வந்து ஒரு சின்ன நிமானிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட், PAD, பேட், DAB, டேப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பேடு, டேப். பேடுனா P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பால்மார். ஓகேங்களா. பால்மார் இன்ட்ராசியை, அதாவது இந்த இந்த நம்ம இங்கெல்லாம் ஒரு போன் இருக்குது இல்லைங்களா, மெட்டாகார்பல் போன்ஸ் இருக்குது. இந்த போன்ஸுக்கு நடுவில் தசைகள் இருக்கும். அந்த தசைகளை வந்து நம்ம இன்ட்ராசியஸ் மசில்னு சொல்கிறோம். இன்டராசியை மசில்ஸ். அப்போது அது வந்து ஒன்று வந்து இந்த ரிலேட்டிவ்லி, அதாவது இது எல்லாமே ஸ்கின்னுக்கு அடியில், அந்த மசிலுக்கு அந்த லம்ப்ரிக்கல்ஸ்க்குலாம் அடியில் தான் வருதுன்னா கூட, ஒன்று வந்து பால்மார் சைடு இருக்குது, இன்னொன்று வந்து பின்பக்கம் டார்சல் சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் டிசெக்ட்லாம் பண்ணும்போது இப்படி நீங்கள் லேயராக பார்க்கும்போது அதையும் நீங்கள் பார்த்துருவீங்க, அந்த மசிலையும் பார்த்துருவீங்க. கெடாவரில் இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கும் சில டெக்னிக்ஸ்லாம் உண்டு. மொத்தத்தில் வந்து ஒரு மசில் இன்னும் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி பால்மார் டைரக்ஷனில், அதாவது உள்ளங்கை பக்கமாக இருக்கும். பின்கை பக்கமாக இல்லாமல் உள்ளங்கை பக்கமாக இருக்கும். அந்த பால்மார் இன்டராசியை வந்து அடக்ஷன் பண்ணும். அதனால தான் பேடு,
ஏடி, ஏடினா அடக்ஷன், பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பால்மார். ஸோ பால்மார் இன்டராசியை அடக்ஷன் பண்ணும். அடுத்து இருக்கிறது வந்து டார்சல் இன்ட்ராசியை, அது அப்டக்ஷன் பண்ணும். டார்சல் இன்ட்ராசியை அப்டக்ஷன் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இந்த மூமெண்ட் நான் பண்ணுறேன் பாருங்க விரல்ல, இது நான் பண்ணுறேன்னா அந்த மசில்ஸ் இன்டாக்டாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது பேட், இப்போ நான் பால்மார் இன்ட்ராசியை யூஸ் பண்ணி விரலை ஒருங்கிணைச்சிட்டேன், டார்சல் இன்ட்ராசியை யூஸ் பண்ணி விரலை அகட்டிட்டேன். இப்போ இதேமாரி 4 பால்மார் இன்ட்ராசி, 4 டார்சல் இன்ட்ராசி இருக்குது. ஒரு சில புத்தகங்களில் வந்து பால்மார் இன்ட்ராசி வந்து 3 தான் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. சில புக்கில் வந்து அது ஒரு ருடிமெண்ட்ரியாக இருக்கும், அதாவது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்காது, ரொம்ப ருடிமெண்ட்ரியாக இருக்கும். டார்சல் இன்ட்ராசியோ பால்மார் இன்ட்ராசியோ ஏதோ ஒரு மசில் வந்து ஒன்று கம்மியாக போட்டிருப்பாங்க புத்தகத்தில். உங்களுக்கு ஞாபகத்துக்காக நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த ருடிமெண்ட்ரி, அதாவது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இல்லாததுன்றதுனால சில புத்தகங்கள் அது ரொம்ப சில புத்தகங்களில் வந்து 3 தான் இருக்குன்னுலாம் போட்டிருப்பாங்க. உங்களோட புரிதலுக்காக நான் என்ன சொல்லுவேன், அது 4ன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஒன்று ருடிமெண்ட்ரின்னு அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு இது வந்து செயல்படுறது ரொம்ப குறைவாக இருக்கலாம், மற்ற 3 தான் ரொம்ப தீவிரமாக செயலாற்றுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது 4 தம்புக்கு போகிற மசில்ஸ், 4 சுண்டு விரல் பக்கம் இருக்க மசில்ஸ், அப்புறம் இந்த லம்பிரிக்கல்ஸ் 4, அப்புறம் பால்மார் அடக்ஷன் இன்ட்ராசியை 4, டார்சல் இன்ட்ராசியை 4. அப்போ 4 × 5 20 மசில். சரிங்களா? மொத்தம் 20 மசில் இதுதான் நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு சில புத்தகங்களில் 19 மசில்னு சொல்லலாம், ஏன்னா இந்த மாதிரி இந்த ஒரு இது ருடிமெண்ட்ரி மசில் அப்படின்னு சொல்கிறதுனால. பட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 20 மசில் ஞாபகம் வச்சு அதை 4 நாளாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க வசதியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் இந்த மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன். நான் கெடாவர்லையும் பார்த்துருக்கேன், சில கெடாவரில் 20 மசில் என்னால் நான் பார்த்துருக்க முடிஞ்சிருக்கு. அதனால் அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் நான் சொன்ன மாதிரி அனாட்டமிக்கல் வேரியேஷன்ஸ் வந்து எப்போதுமே பாசிபிள் தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குயிக்காக அதுக்கு நரம்பு மட்டும், இந்த மசில்ஸ்க்குலாம் நர்வ் சப்ளை என்னன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். அதோட நம்ம இந்த காணொலியை நிறைவு செஞ்சிடலாம். அப்போ இந்த பக்கம் வரக்கூடியது மீடியன் நர்வ், அல்னார் நர்வ்னு 2 நரம்புகள் தான். மீடியன் நர்வ், அல்னார் நர்வ், அது 2ம் தான் இந்த கையில் இருக்கக்கூடிய மசில்ஸ்லாம். இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய மசில்ஸ்லாம் சப்ளை பண்ண போகுது. ரேடியல் நர்வ் பின்பக்கம் சப்ளை பண்ணும். அப்போது இந்த மீடியன் நர்வ் அண்ட் அல்னார் நர்வ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பக்கம் இந்த தீனார் மசில்ஸ் எல்லாம் வந்து மீடியன் நர்வ் சப்ளை பண்ணும். இதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் வந்து இந்த அடக்ஷன் சொன்னேன் இல்லையா, இந்த அடக்டார் பாலிசிஸ் மட்டும் அதோட ஹெட் வந்து இந்த மிடில்லேருந்து ஆரம்பிக்கும்ன்றதுனால இந்த பக்கம் வரக்கூடிய அல்னார் நர்வ் வந்து சப்ளை பண்ணிடும். அதனால அடக்டார் பாலிசிஸ் வந்து அல்னார் நர்வ், மற்ற 3 மசிலும் மீடியன் நர்வ். அதே மாதிரி இந்த பக்கம் நீங்கள் டிஜிட்டை மினிமேல் இருக்கிறது பூரா அல்னார் நர்வ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் பால்மாரஸ் பிரவிஸும் அல்னார் நர்வ் தான். அதுக்கப்புறம் இந்த இன்டராசியை மசில்ஸ் 8 இருக்கு பாருங்க, பேடு, டேப், இது எல்லாமே அல்னார் நர்வ் தான். லம்பிரிக்கல்ஸில் மட்டும் ஒரு சின்ன மாறுதல் உண்டு. என்னன்னா 4 லம்பிரிக்கல் சொன்னேன், 1 2 3 4ன்னு சொன்னேன் இல்லையா. இந்த 1 2 வந்து மீடியன் நர்வ், 3 4 வந்து அல்னார் நர்வ். இந்த லம்பிரிக்கல்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று என்னன்னா, நீங்கள் இந்த ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸ்ன்னு சொன்ன பாருங்க, அந்த டெண்டான் இருக்கு பாருங்க, அந்த டெண்டான்லேருந்து அந்த மசில் ஆரிஜினேட் ஆகும். எதுலேருந்து ஆரிஜினேட் ஆகும்? இங்கேருந்து வரக்கூடிய அந்த ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸ் மசிலோட டெண்டன்லேருந்து ஆரிஜினேட் ஆகி எக்ஸ்டென்சார் ஹூட்டில் போய் இன்சர்ட் ஆகும். சரிங்களா? இப்படி போய் இந்த விரலோட பின்பக்கம் போய் இந்த எக்ஸ்டென்சார் ஹூட்டில் போய் இன்சர்ட் ஆகிடும், சைடில் போய் இப்படி. அதனால தான் என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த மசில் கான்ட்ராக்ட் ஆகும்போது இந்த ஜாயிண்ட் மடங்குது, அதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த எக்ஸ்டென்சர் ஹூடு புல் ஆகிறதுனால இந்த விரல்கள் நீளுது. சரிங்களா? நர்வ் சப்ளை நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீடியன் நர்வ், அல்னார் நர்வ், அதோட கிளைகள் தான் இது எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணுது. அதிகமான மசில் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் அல்னார் நர்வ் தான் நிறைய சப்ளை பண்ணும். ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கருத்துரை பகுதியில் போடுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.